நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. உங்கள் உணர்வுகளின் சங்கமம். அன்பார்ந்த பெரியோர்களே, எங்களை போன்ற குழந்தைகளே மற்றும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் எங்களது சிரம் தாழ்ந்த பணிவான வணக்கங்கள். நாங்கள் இருவரும் இணைந்து இப்பொழுது சிவகுடும்பம் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேசி பாடி உங்களை மகிழ்விக்க வந்துள்ளோம். அதில் ஏதேனும் பிழை இருப்பின் எங்களை மன்னித்து நிகழ்ச்சி முழுமையையும் இருந்து கேட்டு எங்களை ஆசீர்வதிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலில் முழுமுதற் கடவுள் விநாயகரை பணிந்து ஒரு பாடல். ஒரு சூடமேத்தி சூரக்காய போட்டு உடைங்கடா. கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் திம் திம். ஏ சாமி வருது வழிய விடுங்கடா. புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேட்டு வெடுங்கடா. விண்ணப்பிக்கும் விக்னேஸ்வர கண 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 கணபதில் இன்பம் சேர்க்கும் நம்போதர கண 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 கணபதில் சங்கர சுக சங்கட ஹர கண 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 கணபதி கொஞ்சிடும் எழில் கொஞ்சர முக
அடுத்ததாக இளைய மகன் அறுபடை அழகன் முருகப் பெருமானுக்கான ஒரு பாடல். தோன்றி ஒளியாகும் வேளா வான்மேகமாய் மழையூற்றுவாயே, வாடாத போதும் வரமாகும் வேளா கரம் நீட்டியே அருள் ஊற்றுவாயே, தேடாத போதே கண்முன் தோன்றுவாயே, வாடாத போதே கண்ணீராற்றுவாயே, தீரா என் தேடலோ உன் காலடி நான் தேடினேனே, மாறா உன் பூவடி என் கைப்பிடி தான் சேரேனோ, வேளா கதிர்வேளா வடிவேளா இங்கு தீயோரை கழுவேற்று என் வேலையா, வந்து இல்லாரை மேலேற்று என் வாழையா, கண்டு கொள்ளாரை நீ மாற்றும் பொன் வேலையா, கொண்டு செய்வோரை தினம் காக்கும் செவ்வேலையா, எங்கு பார்த்தாலும் உன் உருவம் தான் வேலையா, எது நடந்தாலும் உன்னாலே தான் முழுமையா, தேவர் குலங்காத்த சிறு பிள்ளை நீதானையா, எங்கும் உனக்கில்லை வேறாரும் கீழதையா. அரகரோகரா 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 அரகரோகரா, ஆறாக பாலாக ஊற்றிட தேனாக பூமாலை சூட்டிட ஓங்கார உன்ரூபம் பார்த்திட வந்தோமையா, சந்தனம் பூசிய கந்தனின் திருமுக தரிசனம் காணவும் வரமருள்வார், யாகமும் தொடங்கிட மேகமும் பொழிந்திட தீபத்தை ஏற்றிட கரம் தருவாய், தத்தட முற்றும் தடை விலகிட எழுமுருகா, திட்டிடி கொட்டும் விடி முழங்கிட திருமுருகா, சரவணனே வேல்முருகா சண்முகனே மால் மருகா, கைகள் கொண்டு தீபமேற்றிட கண்கள் நம்மை காவல் காத்திட, கால்கள் முந்தன் பாதை சேர்ந்திட கந்தாணி அருள்வாய், வேளா கதிர்வேளா வடிவேளா இங்கு தீயோரை கழுவேற்று என் வேலையா, வந்து இல்லாரை மேலேற்று என் வாழையா, கண்டு கொள்ளாரை நீ மாற்று பொன் வேலையா, கொண்டு செய்வோரை தினம் காக்கும் செவ்வேலையா, எங்கு பார்த்தாலும் உன் உருவம் தான் வேலையா, எது நடந்தாலும் உன்னாலே தான் முழுமையா, தேவர் குலம் காத்த சிறு பிள்ளை நீதானையா, என்றும் உனக்கில்லை வேறாரும் கீழேதையா. அரகரோகரா 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 அரகரோகரா, இங்கு தீயோரை கழுவேற்று என் வேலையா, வந்து இல்லாரை மேலேற்று என் வாழையா, கண்டு கொள்ளாரை நீ மாற்று பொன் வேலையா, கொண்டு செய்வோரை தினம் காக்கும் செவ்வேலையா. முதலில் விநாயகரை பணிந்து அவருக்கான ஒரு கதையை சொல்லி அவருக்கான ஒரு பாடலையும் பாடி எங்கள் நிகழ்ச்சியை துவங்குகிறோம்.
ஒரு முறை விநாயக பெருமானோட தீவிர பக்தையான அவ்வை பாட்டி தினமும் விநாயகரை தொழுதுட்டு வராங்க. அப்போ நம்ம விநாயகரோட பக்தையான அவ்வை பாட்டிக்கு ஒரு ஆசை வருது. கைலாயத்துக்கு போய் எப்படியாவது சிவபெருமான தரிசனம் செய்யணும்னு. அப்போன்னு பார்த்து சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் நாயனாரும் கைலாயத்துக்கு போயிட்டுருக்காங்க. அவ்வை பாட்டிக்கு ஆசை இன்னும் கூடிருச்சு. அவங்க யோசிக்கிறாங்க, அவங்களோ குதிரை இல்லை யானை மேலே ஏறி போயிடுவாங்க, நான் எப்படி போகிறது அப்படின்னு விநாயக பெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. உடனே விநாயக பெருமான், சரி நான் உன்னை கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன செய்வ அப்படின்னு கேட்கார். ஏற்கனவே விநாயக பெருமான்கிட்ட பாலும் தெளிதேனும் பாவும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் 3 தா அப்படின்னு 4 கொடுத்து 3 தமிழ் கேட்டவங்க தானே அவ்வை பாட்டி. அந்த அவ்வை பாட்டி இப்போ விநாயகர் கிட்ட, ஓன்ட்ட கொடுக்குற அளவுக்கு ஏன்ட்ட என்னப்பா இருக்கு, நீ கொடுத்த 3 தமிழ் தான் இருக்கு, அதில் ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த பாடல் தான் சீதக்களப செந்தாமரை பூம் பாத சிலம்பும் பல இசை பாட அப்படின்னு ஆரம்பிக்கிற விநாயகர் அகவல். இவ்வாறா பாடல் பாடி விநாயக பெருமானோட அருளோட கைலாயத்துக்கு சென்றவங்க தான் நம்ம அவ்வை பாட்டி. இப்போ விநாயகருக்காக ஒரு பாடலை பாடிட்டு மறுபடியும் தொடருவோம். ஓரானை கன்றை உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினாள், வாராத புத்தி வரும் வித்தை வரும் உத்திர சம்பத்து வரும் சத்திதரும் சித்திதரும் தான். சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையார், சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. அழியாத பெருஞ்செல்வம் அவனே தில்லையானந்த கூதனின் மகனே, தில்லையானந்த கூதனின் மகனே, பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. வழியின்றி வேலனவன் திகைத்தான், புறவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தான், வழியின்றி வேலனவன் திகைத்தான், புறவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தான், மறந்துவிட்ட அண்ணனைய நினைத்தான், மறந்துவிட்ட அண்ணனைய நினைத்தான், மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை, ஆட்டம் என்ன பாட்டும் என்ன அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும், அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும், பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், வரும் துயராவும் முன்னின்று தடுக்கும், அஞ்சேல் என்றொரு பாதம் எடுக்கும், அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒழிக்கும், அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒழிக்கும், பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடர்ந்து.
முன்னதாக சாஸ்தாவை பற்றி பார்ப்போமா? பொதுவாக சாஸ்தா கோயில்னா என்ன? நம்ம எல்லாம் காத்து அருள்பாலிக்கும் அந்த தெய்வம் யாருன்னு கேட்டால் நம்முடைய முன்னோர்கள் தான். தன்னுடைய வழி வழியாக வந்த சந்ததிகளை காக்கும் பொருட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு திருநாமங்கள் கொண்டு எந்த காரியம் எடுத்தாலும், அதாவது கல்யாணம், காது குத்து, பெயர் சூட்டுதல், முடிக்காணிக்கை, இப்படி நம்ம இல்லங்களில் நடைபெறும் அனைத்து விழாக்களையும் நமக்கு அறியாமல் நமக்கு முன் நின்று வழி நடத்தி தருபவர் தான் நம்மோட முன்னோர்கள். நம் வீட்டு பெரியவர்கள் முன்னோர்களை தான் நம்ம சாஸ்தா அப்படின்னு வணங்கி வழிபட்டுட்டு இருக்கோம். அப்படியே நாம் வணங்கி பல நன்மைகளையும் அடைகிறோம். சரி, ஐயனார் அப்படின்னா யாரு? ஹரியும் ஹரனும் இணைஞ்ச உருவம். சுவாமி ஐயப்பரோட மறு வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் பூரண புஷ்கலை துணையா கொண்டவராம். இவர் 21 தெய்வங்களை சேனையா கொண்டவராம். அஷ்டதிக்கு பாலகர்களை சேவகர்களா கொண்டவராம். தர்ம தேவதைகள் இவருக்கு சேவகிகளாம். கிழக்கு மேற்கு திசை பார்த்து இருப்பாராம். குதிரையையும் யானையையும் தன்னோட வாகனமாக கொண்டவராம். வேட்டைக்கு போக சாட்டையை எடுப்பவராம். காவல் நிற்க கத்திய பிடிப்பவராம். இப்படி சகல உயிர்களுக்கும் துணையா நிற்பவராம். வேண்டிய வரங்களை எல்லாத்தையும் தர்றவராம். வேதனையில நாம இருக்க அதை காண பொறுக்காதவராம். அவரே நமக்கு குலதெய்வமும் ஆவாராம். ஐயனார் அப்படிங்கிறவர் ஊருக்குள்ள இல்லாமல் ஊருக்கு வெளியில் காட்டுப்பகுதியில் கம்பீரமாக வீற்றிருக்கும் தெய்வம். தன்னந்தனியாக நாம் நடந்து செல்லும் போது நமக்கு தனி தெம்பை தரக்கூடிய தெய்வம். அப்பேற்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வட்டம் அரியபுரம் அப்படிங்கிற இந்த ஊரில் அருள்மிகு பூரண புஷ்கல அம்பிகை சமேத ஸ்ரீ பச்சை பெருமாளையனார் அப்படிங்கிற திருநாமத்தோடு வீற்றிருந்து நம்மையெல்லாம் காத்து அருள் புரிஞ்சு கொண்டிருக்கும் இவரை உங்களோட கலந்து நாங்களும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு பேசி பாடி உங்களை மகிழ்விப்ப வைப்பதற்கு வாய்ப்பளித்த நமது ஐயனார் சுவாமிக்கு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போது சாஸ்தாவிற்காக ஒரு பாடல். சுவாமி ஐயப்பா சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி ஐயப்பா, சுவாமி ஐயப்பா சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி ஐயப்பா, சுவாமியே ஐயப்போ, சுவாமியே ஐயப்போ, சுவாமியே ஐயப்போ, சுவாமியே சரணமையப்பா.
முருகப்பெருமானோட கதையையும் அவரோட புகழ் பாடுற ஒரு பாடலையும் பாடலாம். ஒரு முறை கைலாயத்தில் நாரத மாமுனி கொண்டு வந்த ஞான பழத்தை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு குழப்பம் ஏற்படுது. அப்போ அந்த நிலையில் முதல்ல உலகத்தை யாரு சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் ஞானப்பழம் அப்படி முடிவு செய்யப்படுது. உடனே நம்ம முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு, உலகத்தை சுற்றுறதுக்காக மயில் மேலே ஏறி கிளம்பியாச்சு. அப்போ விநாயக பெருமான் நினைக்கிறாரு, நம்ம வச்சிருக்க வாகனமோ மூஞ்சூறு, இதில் போய் உலகத்தை சுற்றினா விடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் நாரத மாமுனி கிட்ட சொல்கிறாரு, தாயும் தந்தையும் தான் என்னோட உலகம், அதனால் அவங்கள சுற்றி வந்தாலே இந்த உலகத்தை சுற்றி வந்ததுக்கு சமந்தான அப்படின்னு நாரத பெருமான் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு நாரதர் என்ன சொல்கிறாரு, அவர் தான் கழக மாமுனியாச்சே, கழகத்தை ஏற்படுத்தாம விட்டுருவாரா? ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. உடனே விநாயகர் தாய் மற்றும் தந்தையை சுற்றி வந்து ஞான பழத்தை வாங்கிக்கிட்டாரு. ஆனால் உலகத்தை சுற்றி வந்து பார்க்கும்போது முருகப்பெருமான் பார்க்குறாரு. அப்போது பழம் விநாயகர் கைக்கு போனதை பார்த்து கோபத்தோட ஒரு மலை மேலே சென்று அமர்ந்து எழுந்தருளுறார். அந்த மலை தான் இப்போ பழனி மலை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அப்பேற்பட்ட அறுபடை அழகன் பழனி தண்டாயுதபாணிக்காக ஒரு பாடல். ஆறுமுகவேலனே ஆடுமயில் அழகனே ஞான குருபாலனே ஞான குருபாலனே பழனிமலை முருகனே முருகா முருகா முருகா. ஓம் சரவண பவ சண்முக குகா அறுபடை உடை முருகா, சரவண பவ சண்முக குகா அறுபடை உடை முருகா, அகமுக நகர் ரக நக நக அருள் புரிந்திடு அழகா, அகமுக நகர் ரக நக நக அருள் புரிந்திடு அழகா, கவலைகள் சிதறி பதறி ஓட வேண்டும் முருகா, வழிகளை விசிறி உதறி எறிய வேண்டும் முருகா, பயங்களும் அலறி கதறி விலக வேண்டும் முருகா, வல்லமுடன் குமுறி திமிரி நிமிர வேண்டும் முருகா, சரவண பவ சண்முக குக சண்முக குக சரவண பவ கந்தா கடபா கதிர்வேலா மண்ணை காக்கும் மயில் வேலா, கந்தா கடபா கதிர்வேலா சங்கடம் தீர்க்கும் சிவபாலா, கந்தா கடபா கதிர்வேலா சங்கடம் தீர்க்கும் சிவபாலா, சண்முக குக அறுபடை உடை முருகா, சரவண பவ சண்முக குக அறுபடை உடை முருகா, அகமுக நக ரக நக நக அருள் புரிந்திடு அழகா, கள்ளங்கள் துடைக்க மனங்கள் தெளிய அறுபடை முருகனின் கவடிகள் கல்கட்டுகள் கல்கட்டந்த கலடிகள் வெற்றி பெற்றிரவல் ஞானவல் மயவல் சகலவல் தங்கவல் முருகவேல், தமிழ் கடவுளை முருகன் இருக்க துயரம் தடைகள் தெரிக, சங்கொலியிலும் செங்குருதியும் கடல் அலையிலும் விண்வெளியிலும் என் முருகனின் அருள் பொழு, மனக்கலத்தினில் கல்லியும் கவினில் ஒரு மனமென கலை கவியுடன் கள்ளம் இறங்கிட மதித்தல், அரண்மகன் அருமுகன் மன்னோகர கத்திகையன் தண்டபணி கடப்பன் கந்தன் குமரன் செனபதி செந்தை சித்தன் ஏகரி. விடுதலை போக்கவா விடுதலையாக்கவா, விதி வழி போகும் வாழ்வை மதியோடு மாற்றவா, எது வரும் போதிலும் துணிவுடன் மோதவா, துணை நீ நிற்கும் போது துயரீங்கும் அல்லவா, மனம் அதிர்ந்து உடல் அதிர்ந்து புயலென சுழன்றாடவே, புதிர விழுந்து புது உணர்வு புது உலகினை காணவே, தடை உடையுது தடம் தெரியுது தலை நிமிர்ந்து ஓங்கவே, தெளிவடையுது திசை தெரியுது விறுவிறுவனே முருகா 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 முருகா
ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மறுபடு சூரரை வைத்த முகம் ஒன்றே, வலிய மனம் புணர வந்த முகம் ஒன்றே, அந்த சிவனிடம் விடை வாங்கி பழனி மலையை அடைந்த ஆண்டவா, ஆதியரும் நாச்சலமாய் அமர்ந்தபடி வேலவா, உனதடி உருகி மருகி வேண்டி நின்றேன் முருகா, உன் பெயர் உலகம் முழுதும் எடுத்து சொல்வேன் முருகா, உனக்கென இரவு பகலும் நடந்து வந்தேன் முருகா, பலவித துயரம் சுமந்து உடைத்து வந்தேன் முருகா, நல்வழியினை நீ வழங்கிடு, என் நிழலென நீ இருந்திடு, என் கொண்டதிலும் நீதானே, பொங்கும் தமிழும் நீதானே, கந்தா கதபா கதிர்வேலா, சங்கடம் தீர்க்கும் சிவபாலா, ஹே கந்தா கதபா கதிர்வேலா, மண்ணை காக்கும் மயில்வேலா, கந்தனுக்கு ரோகரா, குமரனுக்கு ரோகரா, வேலனுக்கு ரோகரா, அழகனுக்கு ரோகரா, மூத்த குடி முதல்வனுக்கு, தமிழ் குடியின் தலைவனுக்கு. அடுத்ததாக நெற்றிக் கண்ணுடையவன் தனது அடியவருக்கு அருளும் ஒரு கதையை பற்றி பார்த்துவிட்டு முக்கண்ணனுக்கான ஒரு பாடலையும் பார்க்கலாமா? கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனாரை பத்தி பாடாத அடியார்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சரி, நாம இறைவனுக்கு காணிக்கையா ஏதாவது படைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன படைப்போம்? நம்ம முடிய காணிக்கையா கொடுப்போம். அப்படி இல்லைன்னா பசியோடு இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் செய்வோம். ஆனால் யாராவது உங்ககிட்ட வந்து உங்கள் ஒரு காலை கொடுங்களேன், இல்லை கால் கூட வேண்டாம் ஒரு கையை தாங்களேன், இல்லை காதை தாங்களேன் அப்படின்னு இப்படி ஏதாவது வந்து கேட்டால் நம்ம கொடுப்போமா? கிடையாது. ஆனால் ஒருத்தர் கேட்காமலேயே கடவுளுக்காக அவரோட கண்ணை கொடுத்துருக்காரு. யார் அவர்? அவர் தான் கண்ணப்பர். பொத்தப்பினாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கானக பகுதியில் நாகன் அப்படிங்கிற வேடுவ தலைவனுக்கு மகனா பிறக்கிறார். தீன நாட்களாக குழந்தை இல்லாத அந்த தம்பதியினருக்கு பிறக்கும் குழந்தை 16 வயது வரைக்கும் தான் உதவும், அதுக்கப்புறம் உதவாது அப்படின்னு சொல்லி கருவில் உதிச்சவர் தான் இந்த கண்ணப்பர். குழந்தையோட தாயார் குழந்தைய பெற்று தந்தைகிட்ட கொடுத்த போது குழந்தை தின்னுன்னு இருந்துச்சான். அதனால குழந்தைக்கு திண்ணன் அப்படின்னு பெயர் வச்சாங்களாம். அந்த குழந்தை நல்ல முறையில் வளர்ந்துட்டு வருது. அந்த குழந்தைக்கு 5 வயதான உடனேயே காட்டில் வசிக்கிறதுக்கு ஏதுவான கல்வி கற்கிறதுக்காக பாடசாலை அனுப்பி வைக்கிறாங்க. திண்ணனோ ஆசிரியர் ஒரு முறை சொல்லி தரும்போதே அல்ல அதை நல்ல பயின்று வில்லை எப்படி பிடிக்கணும், அம்பை எப்படி எய்தணும் அப்படின்னு ஒரு வித்தையா ரொம்ப விரைவாக கற்பதை கண்ட ஆசான் திண்ணன் கிட்ட சொல்றாரு. உனக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் படிக்கலப்பா, எந்த ஜென்மத்தில் கற்ற கல்வியோ தெரியல, இனி நான் உனக்கு சொல்லி தரவும் தேவையில்லை, நீ உன் அப்பா கூட போய் அவருக்கு உதவியாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். இந்த கண்ணப்பர் யார் தெரியுமா? முன் ஜென்மத்தில் அர்ஜுனராக அவதரித்தவர் இந்த பிறவியில் கண்ணப்பராக அவதரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவரோட வில்வித்தையை பற்றி சொல்லவா வேணும்? அவரோட குலவழக்கப்படி அவருக்கு இளவரசர் பட்டம் சூட்டி கன்னி வேட்டைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவரோட தந்தை நாகன் அவருக்கு துணையா நாணன் காடன் அப்படின்னு இருவரையும் அனுப்பி வைக்கிறாங்க. மூவருமே வேட்டைக்கு போகிறாங்க. தேடி தேடி பார்க்குறாங்க, ஒன்றுமே கண்ணில் படல. அப்புறம் ஒரு பன்றி கண்ணில் பட்டுச்சு. அது காட்டு பன்றி. அது அந்த காடே அதிர்ற மாதிரி அங்கே இருக்கிற விலங்குகளை எல்லாம் துன்புறுத்திட்டு ஓடி வருது. அந்த பன்றியை குறி வச்சு வேட்டையாடுறதுக்காக எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா அவங்க காடை விட்டு அடுத்த காட்டுக்கே வந்துட்டாங்க. அந்த பன்றியோ ஓடி ஓடி முடியாமல் இழைச்சி நின்றுது. இழைச்சி நிற்கிற பன்றிய பின்னால இருந்து சுடுறது ஒரு வீரனுக்கு அழகில்லை அப்படின்னு நினச்சி பன்றியோட முன்பக்கம் சென்று நேருக்கு நேராக பானம் எய்தி பன்றிய கொன்று விடுகிறான் திண்ணன். அப்போ திண்ணன் சொல்றாரு, நம்ம ரொம்ப தூரம் காடு விட்டு காடு வந்துட்டோம் அப்படின்னு.
அதுக்கு நாணனும், ஆமாம் ரொம்ப தூரம் வந்துட்டோம், ரொம்ப பசிக்குது, தாகமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்ல உடனே திண்ணன், நாம இந்த பன்றையை சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம இடத்துக்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு திண்ணனும் நாணனும் பேசுகிறாங்க. அப்போ நாணன் சொல்கிறான், அதோ அங்கே பாரு, பொன்முகலி யாரு தெரியுதுல்ல, அதில் நம்ம முதல்ல போய் தண்ணி குடிப்போம், அடுத்து நடக்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த நாணன் சொல்கிறான், தின்னா அங்கே ஒரு மலை தெரியுது பாரு, அந்த மலையில் குடுமிசாமின்னு ஒரு சாமி இருக்கார். நான் உங்கள் அப்பா கூட வேட்டையாட வந்திருக்கும் போது நாங்கள் 2 பேரும் போய் கும்பிட்டுருக்கோம். வேணா வா, நம்ம 2 பேரும் போய் கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காடா இந்த பன்னியை சமைச்சு வை, நாங்கள் சுவாமியை போய் கும்பிட்டுட்டு வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க நினச்சவங்க தாகத்தை மறந்து மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. மலை ஏற ஏற திண்ணன் சொல்கிறான், நானா உனக்கு ஏதாவது உடம்புல பண்ணுதா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அப்படியே ஏதோ காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கு நானா அப்படின்னு சொல்கிறார். உடனே நானன் சொல்கிறான், அப்படியா, எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு. உடனே திண்ணன் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் தூரம் மலை ஏற ஏற திண்ணன் சொல்கிறாரு, நானா உனக்கு காதில் ஏதாவது ஓசை கேட்குதா அப்படின்னு. அதுக்கு நாணனும், எனக்கு கேட்கலப்பா அப்படிங்கிறாரு. ஆனால் திண்ணனும் எனக்கு கேட்குதே அப்படின்னு சொல்கிறார். அது ஏன் தெரியுமா? ஞானிகளுக்கு பொதுவாக எல்லாத்தையும் உணர வல்லமை உண்டு. அந்த திறன் திண்ணன்கிட்ட இருந்துச்சு, ஆனால் நாணன்கிட்ட இல்லை. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு சிவலிங்கம் கண்ணில் படுது. அவர் தான் குடுமிசாமி. அவரை பார்த்ததும் திண்ணன் ரொம்ப பிரியமானவங்களை பல காலம் கழிச்சு பார்த்த உணர்வோட அவரை கட்டி தழுவி கண்ணீர் விடுறாரு. விட்டா கண்ணீரால குடுமிசாமிக்கு அபிஷேகமே பண்ணிடுவார் போல. சொல்கிறாரு, சாமி இவ்வளோ நாள் உன்னை பிரிஞ்சு எப்படி இருந்தேன், இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நான் தான் உனக்கு காவல் அப்படிங்கிறாரு. இவர் சிவபெருமானுக்கு காவலாம் பார்த்துக்கோங்க. அடுத்து, ஆமாம் இங்கே இலதலெல்லாம் கிடக்க இங்கே யார் வருவா அப்படின்னு கேட்கார். உடனே நாணன் சொல்கிறான், அதுவா ஒரு குடுமி வச்ச சாமியார் வருவார், சாமி மேலே இம்புட்டு தண்ணியை ஊற்றுவார், இலதலெல்லாம் சாமி மேலே போடுவார், ஒரு பாத்திரத்தில் எதையோ கொண்டு வந்து சாமிக்கு திறந்து காமிச்சிட்டு முணுமுணுன்னு ஏதோ சொல்லிட்டு அவரே அதை எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறான். அதாவது வழக்கமாக வந்து பூஜை செய்கிற சிவகோச்சாரியாருடைய பூஜையை நாணன் அவனுக்கு தெரிஞ்ச வழக்கத்தில் சொல்கிறான். அப்போ திண்ணன் நினைக்கிறாரு, இந்த சாமிக்கு என்ன பிடிக்கும், இப்படி சாப்பாடு ஊட்டுறதும் நீராட்டுறதும் ரொம்ப பிடிக்கும் போல, இதை நாமளும் செஞ்சா என்ன அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே மலையிலிருந்து கீழே இறங்க நினைக்கிறாரு. ஆனால் குடுமிசாமியை பிரிஞ்சு கீழே போய் இதெல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு அவருக்கு மனசே வரல. சாமி கிட்ட சொல்கிறாரு, சாமி நீ பத்திரமா இரு சரியா, நான் இப்போ வந்துடுவேன், கீழே போய் உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு உடனே வந்துடுவேன், கவலைப்படாத சரியா அப்படின்னு சாமிக்கே இவர் தைரியம் சொல்கிறாராம். ஒரு வழியா மனசை கல்லாக்கிட்டு கீழே இறங்கி வந்து காடன் சுற்று வச்சிருந்தால அந்த பன்றி கறியை பிச்சு பிச்சு வாயில போட்டு நல்ல வெந்ததா பார்த்து ஒரு இலை எடுத்து அதை துப்பி துப்பி சுருட்டி வச்சுக்கிறாரு. வாயில ஆத்து நீரை நிரப்பிக்கிறாரு. அங்கே கிடைச்ச காட்டு பூவெல்லாம் தன்னோட கொண்டையில் எடுத்து சொருகிட்டு மறுபடியும் மலையேற ஆரம்பிக்கிறாரு. நாணன் கூப்பிடுறான், எப்பா கறியை எடுத்தா தின்ன மாட்டேங்கிற, தண்ணியை எடுத்தா குடிக்க மாட்டேங்கிற, திருப்பவும் எதுக்கு மலை ஏறுற, அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் அவர் காதுலையே விரலை. உடனே நாணன் சொல்கிறான், தின்னா உங்கள் அப்பாட்ட சொல்லுதான் பாரு அப்படிங்க. அதுவும் அவர் காதில் விழலை. அவரோட ஒரே குறிக்கோள் குடுமி சுவாமி தான். அவர் மேலே போகிறார். அப்போது சுவாமி மேலே ஏற்கனவே அட்சத்த பூக்கள்லாம் இருந்ததால் தன்னோட செருப்பு காலால் அதையெல்லாம் தள்ளி விட்டுட்டு தன் வாயில் இருந்த தண்ணீரை சிவபெருமான் மேலே உமிழ்த்துடுறார். தான் கொண்டையில் இருந்த காட்டுப்பூவை சுவாமிக்கு சாத்துறாரு. இந்த காட்சியை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கு?
ஆனால் சிவபெருமானுக்கு அது எப்படி இருந்தது தெரியுமா? அவர் வாயிலிருந்து உமிழ்ந்த நீர் கங்கை நீருக்கும் மேலாக இருந்துதான். அவர் தலையிலிருந்து தந்த காட்டுப்பூ கற்பக மலருக்கும் மேலாக இருந்துதான். இப்பொழுது குடுமி சுவாமிக்காக ஒரு பாடலை பாடிட்டு அடுத்த கதையை தொடர்வோம்.
இப்போ கதையை தொடருவோமா? இப்படியா திண்ணன் படைத்த அனைத்துமே அவருக்கு தேவாமிர்தமாக இருந்துச்சான். இதெல்லாம் எதனால? திண்ணன்ட்ட இருந்த அளவிட முடியாத பக்தியினால. அன்பு நிறைந்த இறைவன் இதை மனமாற ஏற்றுக்கொள்கிறான். இரவு முழுவதும் சுவாமிக்கு தூங்காம காவல் இருக்கிறார். விடிஞ்சிருச்சுன்னு சுவாமிக்கே சொல்றாரு, சாமி நீ பத்திரமா இரு, இன்னைக்கும் உனக்கு பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாடி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறார். அவர் போகவும் வழக்கமாக வர்ற சிவகோச்சாரியார் வர்றார். சுவாமி மேலே காட்டுப்பூ, சுவாமி முன்னாடி பன்றிக்கறி. இந்த காட்சியை பார்த்து அவர், யார் இந்த வேலையை செஞ்சது, எந்த பாதகம் இதை செஞ்சா அப்படின்னு கண்ணீர் சிந்தி மன வருத்தத்தோட அந்த இடத்தை சுத்தம் செஞ்சு அவர் நித்திய பூஜையை செஞ்சுட்டு வீட்டுக்கு போறாரு. மாலை திண்ணன் வரான். சுவாமிக்கு பூஜை செஞ்சிருக்கிறத பார்த்துட்டு, ஓஹோ அந்த சாமி வந்திருக்காரு போல அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் சுவாமிக்கு பன்றி கறியை படைச்சு காட்டுப்பூவையும் படைக்கிறார். இது இப்படியே தொடருது. ஒரு நாள் அந்த சிவகோச்சாரியார் இரவுல மனம் நொந்து சிவபெருமான் கிட்ட, பெருமானே யாரும் ஒன்று இப்படி பாழ்படுத்துறது, அந்த பாதகனை என் கண்களுக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாரு. கனவுல சிவகோச்சாரியார் கனவுல சிவபெருமான் தோன்றுறாரு. தோன்றி சிவகோச்சாரியார் கிட்ட, அவன் பாதகன் இல்லை, என்னோட தீவிர பக்தன், அவனோட பக்தி என்ன அப்படிங்கிறத நீ நாளைக்கு பூஜை செஞ்சுட்டு மறைஞ்சிருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அப்போ சிவகோச்சாரியார் நினைக்கிறாரு, நம்ம சிவபெருமானுக்கு எப்படி பூஜைகள்லாம் பண்ணுறோம், ஆனால் இவ்வளோ நாள் என் கண்ணில் எனக்காக அவர் வரலையே, ஆனால் யாரோ ஒரு வேடனுக்காக அவர் என் கனவுல வராரு அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய பக்தனாக இருக்கும், கண்டிப்பாக நாளைக்கு அவரோட பக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தினமும் போல பூஜை செஞ்சுட்டு மறைஞ்சு நிற்கிறாரு. திண்ணன் வழக்கம் போல பன்றிக்கறி காட்டுப்பூவோட வராரு. சுவாமியை பார்த்து திகச்சு போய் நிற்கிறார். அவர் கையில் இருந்த கறி சிதறியது, வாயில் இருந்த நீர் சிந்தியது. சுவாமி கிட்ட ஓடுறாரு. என்னன்னு பார்த்தா சுவாமி கண்ணில் இருந்து ரத்தம் கசியுது. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவருக்கு தலையெல்லாம் சுத்துது. பச்சளையை பிழிஞ்சு சாராக்கி அவர் கண்ணில் விடுறாரு. அப்பவும் ரத்தம் நிற்கலை. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உடனே ஊனுக்கு ஊன் கொடுத்தா சரியாகிடும்னு அவர் ஆசான் எப்போவோ சொன்னது அவருக்கு நினைவு வர, சரி அப்போ இவர் கண்ணுக்கு நம்ம கண் கொடுத்தா அவர் கண்ணில் இருந்து வர்ற ரத்தம் நின்றும் அப்படின்னு யோசிச்சுட்டு சற்றும் யோசிக்காம தன்னோட அம்புரா தூளியிலிருந்து அம்பை எடுத்து தன்னோட வலது கண்ணை பேர்த்தெடுத்து சிவலிங்கத்துக்கு மேலே அப்பி வைக்கிறார். அவரோட அதீத பக்தியால் அதுவும் அப்பி கொண்டது. திண்ணன் அவர் கண்ணில் இருந்து ரத்தம் வருதுன்னு கூட பொருட்படுத்தாம சுவாமியோட கண்ணில் ரத்தம் நின்றுடுச்சு அப்படின்னு ஆனந்த கூத்தாடுறாரு. இந்த மகிழ்ச்சி கொஞ்ச நேரத்துக்கு தான். அடுத்து இடது கண்ணில் இருந்து ரத்தம் கசியுது. இந்த முறை அவளுக்கு கலங்கலையே, ஏன்னா வழி தெரிஞ்சிருச்சுல்ல. அப்போ திண்ணன் நினைக்கிறாரு, நம்ம இன்னொரு கண்ணையும் எடுத்து சுவாமிக்கு அப்பி வைக்க முற்பட்டா அப்புறம் கண்ணு எந்த இடத்துல அப்பணும் நமக்கு தெரியாம போயிருமே அப்படின்னு நினைச்சிட்டு தன்னோட செருப்பு காலை சுவாமியோட இடது கண்கள் மேல வைக்கிறாரு. வச்சுட்டு அவரோட கண்ணை எடுக்க முற்படுறாரு. அப்போ கண்ணப்பா நில் அப்படின்னு ஒரு கை அவரை தடுக்குது. சரி, அது யாரோட கை? வளையல் அணிந்த கை. அது அம்மையின் கை. ஏன், அப்பனோட இடப்பாகம் இருக்கிறவ அம்மை தானே. அவ தன்னோட குழந்தைகளை கஷ்டப்பட விடுவாளா? அப்பன் வர தாமதமாக கூடாதே அப்படின்னு நினைச்சு அதை தடுத்து நிறுத்தி அப்பனும் அம்மையும் காட்சி தந்து அப்பனுக்கே கண் கொடுத்ததுனால இன்று முதல் நீ கண்ணப்பன் என்ற நாமத்தோட இந்த மலையிலேயே எனக்கு காவலாய் இருப்பாய்.
அப்படின்னு சொல்லி இந்த காலத்தி மலையில் உன்னை வணங்கிய பின்னரே என்னை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு தனி சன்னதியும் கொடுத்தாரு நம்ம சிவபெருமான். அடியாரோட பெருமையை கேட்டு மெய் சிலிர்க்குதுல்ல. அப்படிப்பட்ட அடியாரோட தலைவனான முக்கண்ணனுக்காக ஒரு பாடல்.
அம்மை, அப்பன், குழந்தைகள் அப்படின்னு எடுத்தா நம்மளுக்கு இந்த ஒரு பிறவி பத்தாது. அந்த அளவுக்கு இவர்களோட சிறப்பை சொல்லிட்டே போகலாம், அவ்வளவு இருக்கு. எனவே இப்பொழுது எங்களுக்கு கிடைத்த இந்த மகிமை மிக்க நேரத்தில் எங்களால் இயன்ற அளவு அனைவரின் புகழையும் பாடலையும் உங்கள் முன் சமர்ப்பித்துள்ளோம். இன்னும் அடுத்து உங்கள் அனைவரின் ஆசையினாலும் எங்களுக்கு எம்பெருமான் கொடுக்க போகும் வாய்ப்புகளாலும் அதிகமாக பேசி பாட உங்கள் முன் வருகிறோம். இப்பொழுது நிறைவாக ஒரு பாடலுடன் எங்களது இவ்வுரையினை நிறைவு செய்கிறோம். தன்னன்னாதீனம்
எல்லோரும் சுகமாக வாழ்க, எல்லோரும் நோயின்றி வாழ்க, எல்லோருக்கும் மங்களம் உண்டாகுக, ஒருவரும் துன்புறாதிருக்க வேண்டும். இந்த திருவிழாவில் வைத்து மற்றொரு நிகழ்வான அறிவிப்பு உங்களுக்கு அறிவிக்கிறோம். தெரிவித்ததுல நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வரும் ஞாயிற்றுக்கிழமை 30/11/2025 அன்று அருள்மிகு திரு அண்ணாமலையார் திருக்கோவில் திருவண்ணாமலையில் வைத்து எங்களது ஆன்மீக இசை சொற்பொழிவு நடைபெற உள்ளது. உங்கள் அனைவரின் ஆதரவால் தான் நாங்கள் நெல்லை சகோதரிகளாக உயர்ந்திருக்கிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவினால் இன்னும் அனைத்து புகழ்மிக்க ஆன்மீக திருத்தலங்களிலும் எங்களது ஆன்மீக இசை சொற்பொழிவு நடைபெற வேண்டும் என்பதே எங்களது ஆசை. அதனால் அனைவரும் எங்களை ஆசீர்வதித்து ஆதரவு அளியுங்கள். நன்றி, வணக்கம்.